வணக்கம். தமிழில் தெளிவாக பேசுவதற்கு நடிகர் கமலஹாசனுக்கு அப்புறம் நடிகர் பார்த்திபன் தான் இருக்கார். பேசும் வார்த்தைகளை கவிதையாக கொடுப்பவர். நடிகர், இயக்குனர் அப்படின்னு பன்முகத்தன்மை இவருக்கு உண்டு. நடிகர் பாக்கியராஜோட சீடன். புதிய பாதை, பொண்டாட்டி தேவை, டாடா பிர்லா, உள்ளே வெளியே, ஹவுஸ்ஃபுல், பாரதி கண்ணம்மான்னு இவரோட வெற்றி படங்கள் ஏராளம். எப்படி கமலஹாசன் திரையுலகத்துக்குன்னே ஒரு முக்கியமான டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வந்து அதை ரசிகர்களுக்கு அர்ப்பணித்து சந்தோஷப்படுத்துகிறாரோ, அதே மாதிரி அவருக்கு அடுத்த இடத்துல பார்த்திபன் இருக்கார். இவரோட திருமண வாழ்க்கை, அதாவது 1990 காலகட்டத்தில் பொண்ணுன்னா சீதா மாதிரி கட்டணும்பாங்க. பார்த்திபன் மனைவி மாதிரி இருக்கணும், பார்த்திபன் எப்படி கட்டியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அப்பேற்பட்ட ஜோடி யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலை, அந்த ஜோடி பிரிஞ்சிருச்சு. ஆனால் நடிகர்களில் ஒரு பழக்கம் இருக்குங்க. டைவர்ஸே ஆகி பிரிஞ்சு வேறு கல்யாணம் பண்ணாலும் பிள்ளைகளோட திருமணத்தை சேர்ந்து நடத்தி வைப்பாங்க. இது சினிமா துறையில் மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற இடங்கள்லாம் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதோடு முடிஞ்சுது கதை. இப்படித்தான் இருக்குது. இப்படி சூழ்நிலையில் பார்த்திபன் அவர்கள் தெலுங்கில் ஒரு படம், ஆந்திராவில் துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணோட படத்தில் வில்லன் கேரக்டரில் நடித்தாருங்க. அப்போ அந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி ஆந்திராவில் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் யாராக இருந்தாலும் பேசுகிறதானே, பார்த்திபன் மேலே எந்த தவறும் கிடையாது. அங்கே தெலுங்கு தான் ஆட்கள், ரசிகர்கள் தெலுங்கு பேசுகிறவங்க தான். அவங்க மத்தியில் போய் இவர் பேசுகிறாரு. இவருக்கு தெலுங்கு தெரியும், ஏன்னா இவர் நாயுடு சமூகத்தில் பிறந்தவர். அப்போ பார்த்திபன் எனக்கு தெலுங்கு தெரியும், நான் நாயுடு சமூகத்தில் பிறந்தேன் அப்படின்னு பேசி தெலுங்குலையே பேசுகிறாருங்க. இதை தான் பேசியிருக்காரு. கொதிச்சிட்டாங்க. இங்கே கொதிச்சு எப்படி பேசலாம் நீ, அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சூழ்நிலையில் பார்த்திபன் மன்னிப்பும் கேட்டார். அதாவது என்னோடய ஜாதியை சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு. ஏன்னா பார்த்திபன் எந்த இடத்துலையும் ஜாதி, மதம் எந்த ஒரு ஏற்றத்தாலும் பார்க்காத ஒரு நடிகர். அப்படி ஜாதி மதம் சம்மந்தப்பட்ட கூட்டங்களில் கலந்துக்கிடவே மாட்டார். இது அவரோட வரலாறு. இதை நான் நேரடியாக அவரை பற்றி தெரிஞ்சதால் சொல்கிறேன். அப்படியாப்பட்ட மனுஷன் மன்னிப்பே கேட்டாருங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்கள கண்டுகொள்ளாத, அவங்க உன் பின்னாடி தான் இருக்கிறாங்க, இதுவே உனக்கு வெற்றின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திபனுக்கு அதில் திருப்தி அடைய முடியலை. என்ன பண்ணிட்டாரு, ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டாருங்க. நோ காஸ்ட்டு, சான்று எனக்கு வேணும். அதாவது சாதியே இல்லையா, எனக்கு சாதி கிடையாது, மதமும் வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்துட்டார். அப்போ கோர்ட்டு என்ன சொல்லுது, இந்த இப்போ வழக்கு தொடுத்துட்டீங்க, உங்களுக்கு அது கொடுத்துருவோம், இந்த ஜாதி மதமற்றவர் அப்படிங்கிற இந்த சான்றிதழ் தேவையில்லைங்க, இதை வச்சு விளம்பரம் தான் செய்ய முடியும். உண்மையான ஒரு மனிதன் ஜாதியையும் வெறுக்கிறான், மதத்தையும் வெறுக்கிறான்னா அதுக்கெல்லாம் அவன் அப்பாற்பட்டவன்னா அவனோட நடத்தை மூலம் அதை காட்டணும். நம்மளோட நடத்தை மூலம் இவன் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டவன்யா அப்படின்னு மக்கள் சொல்லணும் அப்படின்னு அவருக்கு அறிவுரை வழங்கி அந்த சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டாங்க. இதை சில மனிதர்கள் இருக்காங்கள்ல, பொது நலவாதிகள், அதாவது யாரையாவது குறை சொல்லணும்னே இருப்பாங்க. ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அந்த 4 பேர் 4 விதமாக என்ன சொல்கிறான், இவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால தான் இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை போய் கேட்குறாங்களாம். ஏண்டா, அதாவது அவங்கள மதிக்கவே கூடாது. நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்கள. பார்த்திபன் அவரோட மொழி தெலுங்கு அவருக்கு தெரியும். அப்போது ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் அந்த மொழியை பேசுனா அங்கே இருக்க ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு மனுஷன் பேசினார். அதுக்காண்டி அவர் நாயுடில் பிறந்துட்டு கன்னடத்தையாக பேச முடியும், தெலுங்கில் பேசுனதை ஒரு தப்புன்னாங்க. அந்த மனுஷன் அதுக்கும் மன்னிப்பு கேட்டான். கேட்டுட்டு இப்போ எனக்கு சாதியே இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுங்கய்யா, நோ காஸ்ட்டு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டு கேட்குறாரு. இதுக்கும் குறை சொல்கிறான், மனநலம் பாதிக்கப்படுது. அப்போ எப்படி தாண்டா அங்கே வாழணுங்கிறீங்க, சாதி பேரை சொன்னாலும் குற்றங்கிறீங்க,
எனக்கு சாதி இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு கூடியானா அதுவும் குற்றங்கிறீங்க அப்படின்னு பார்த்திபனை ஒரு வறுத்து எடுக்கிறாங்க. அதாவது பார்த்திபனுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான், ஜாதி மதம் இல்லைன்னு உங்கள் செயலால் காட்டுங்க, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் பார்த்திபன் யாருன்னு. ஆகையால் பார்த்திபன் சார் கவலைப்படாதீங்க. இன்னும் பாருங்கள், இந்த நோ காஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டு ஏராளமான மக்கள் கிளம்பிடுவாங்க. ஜாதியும் வேண்டாம் மதமும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய கூட்டம் நிறைய இருக்குது. ஆகையால் பார்த்திபனுக்கு எந்த கவலையும் வேண்டாம், நிம்மதியாக இருங்க.